தேமுதிகவுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு எதுவும் கிடையாது. இப்போ விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிச்ச டயத்துல அந்த 2006 தேர்தல் அப்போ 8.5% பெற்றார். 2009 லோக்சபா எலெக்ஷன் அப்போ 10.5% பெற்றார். இப்போ அந்த மாதிரியான ஒரு வலுவான இடத்தில் தேமுதிக இல்லை. 2021 தேர்தலில் டிடிவி தினகரனோட கூட்டணி வைத்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டு 0.4% வாக்குகளை மட்டுமே பெற்றது தேமுதிக. ஸோ இவ்வளவு லோயஸ்ட் பர்சன்டேஜ் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு வந்தா பரவாயில்ல, நல்லதுதான் அப்படின்னு முக்கியமான எல்லா கட்சிகளும் கருதுகின்றன. என்ன காரணம்? அப்படியே கைவிட்ட வேண்டியதானே. தேமுதிக ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்கு, ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட். அது என்னன்னா, தேமுதிக என்பது தமிழகம் முழுக்க பரவி இருக்கிறது. டோட்டல் ஓட்ஸ் ரொம்ப குறைவு தான், ஆனால் தமிழ்நாடு முழுக்க அதுக்கு கிளைகள் இருக்கின்றன, தமிழ்நாடு முழுக்க அதுக்கு தொண்டர்கள் இருக்கின்றனர். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த கட்சிக்கு 2000-3000 வாக்குகளாவது திட்டவட்டமாக இருக்கும். இப்ப 2000-3000 வாக்குகள் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு மீகர் மார்ஜின்ல தோற்கக்கூடிய தொகுதிகள், ஒரு 500 ஓட்டு வித்தியாசம் தோக்கிறது, 1000 ஓட்டு வித்தியாசம் தோக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தேமுதிக வாக்குகள் கை கொடுக்கும். சோ ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன்ல தேமுதிகவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால்தான் தேமுதிகவை இன்றைக்கும் மதித்து கொண்டிருக்கிறார்கள்.